ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். இந்த சேனல் பேர் லேர்ன் ஃப்ரம் ஏபி. எல்லாருக்கும் ரிக்வெஸ்ட், இந்த அம்பல் ரிக்வெஸ்ட், சேனலை வந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் அது எனக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷன், எனக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது பிளெஸ்ஸிங்காக இருக்கும். என்னுடைய இது பர்சனல் ரிக்வெஸ்ட் நினச்சிக்கோங்க. இந்த சேனலை வந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறேன்னா வந்து பணத்தை வந்து எப்படி சேவிங் பண்ண போகிற பிகினர்ஸ் மீன்ஸ் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போவாங்க. சில பேர் வந்து 12th முடிச்சதுக்கு அப்புறமும் வேலை செஞ்சுக்கிட்டே நம்ம வந்து படிப்பையும் பார்த்துக்குவாங்க. சில பேர் வந்து ஆஃப்டர் 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் 3 வருஷம் டிகிரி இருக்குல்ல, அந்த டிகிரி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து அவங்க வந்து வேலையும் பார்ப்பாங்க, மாஸ்டர்ஸும் படிப்பாங்க. லைக் எந்த பெரிய பையன் மாதிரி அவன் வந்து இப்போ வந்து அவன் பூரா டிகிரி முடிஞ்சிருச்சு, பிஎஸ்சி ஆயிட்டு அவன் வந்து எம்எஸ்சி ஏஐ பண்றான். அது பண்ணிட்டு இருக்கும்போது அவன் வந்து வேலையும் செய்யறான். ஸோ தட் வாட் இந்த சில்ட்ரனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்புகள் வந்துடும். நம்ம வந்து பணத்தை வந்து எப்படி சேவிங் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு வந்து ஒரு ஆசை வந்துடும். அதுதான் சொல்றேன் நான். நம்ம வந்து குழந்தைகள் வந்து எப்படி வந்து நம்ம சேவிங் பண்ணணும் அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசலாம். ஜாஸ்தி இல்லை, ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள நான் அந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிடுவேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன். லாஸ்ட் வீக்கில் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், 1 ஹவருக்கு மேலே இருக்கும். அது மணி சேவிங் டிப்ஸ் அவர் சேவ்டு 50 lakhs in 5 yearsன்னு. அந்த அந்த வீடியோ போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஒரு உதவியாக இருக்கும். ரொம்ப நாலேஜ் வரும். அந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், எப்படி பணத்தை சேவிங் பண்ணோம் ஷார்ட் பீரியட்ல. ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு இடத்துல போட்டு பேங்க் ஆடி, போஸ்ட் ஆஃபீஸ் ஆடியில போட்டு நம்ம வந்து பணத்தை எப்படி சேவிங் பண்ணணும்னு அதில் உங்களுக்கு நான் ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறேங்க. அதுக்கு நான் ரொம்ப டைம் எடுத்து நான் அந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். எல்லாரும் போய் அந்த வீடியோ போய் முதல்ல பாருங்க. அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து இந்த வீடியோ நல்லா டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும். சரி வாங்க, நம்ம வந்து எக்ஸாக்ட்லி என்னன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது ரொம்ப டிப்ஸ் அந்த ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து குழந்தைகள் இருப்பாங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ. ஸோ அவங்களும் பார்த்து அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன சொல்லணும்னா வந்து நம்ம வந்து குழந்தைகளை வேலைக்கு போகிறாங்க, அப்பயும் அவங்களுக்கு சொல்லி வைக்கணும். இங்கே பாருப்பா, வந்து நீ உனக்கு இப்போ ஒரு 15,000 லிட்டர்ஸ் அஜிம் 15,000 சம்பளம் கிடைக்குன்னு நினச்சிக்கோங்க. அதுலேருந்து வந்து ஹாஃப் சம்பளம் 7,000. ஏன்னா நம்ம வந்து அஸ் அ பேரண்ட்ஸ் நம்ம அவங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுவோம். ஸ்கூல் ஃபீஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களது ட்ராவலிங் கன்வென்ஸாக இருக்கட்டும், இல்லை சாப்பாடோ எல்லாம் நம்ம தான் செய்கிறோம். அவங்க ஹாஸ்டலில் படித்தாலும் நம்ம அங்கேயும் நம்ம வந்து அந்த ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே நம்ம வந்து பே பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து சொல்லி புரிய வைக்கணும். வந்து பணத்தை வந்து நீ சேவிங் பண்ணு. அதுல வந்து 7,000 ருபீஸ் ஒன்று வச்சு அவங்களுக்கும் சில செலவுகள் இருக்கும்ல. ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பார்க்கறதோ, இல்லை மூவி பார்க்கறதோ, அவங்களுக்கும் ஒரு சில வந்து கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க இப்படி நம்ம சொல்லி புரிய வைக்கணும். இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ஒரு ஆஃப் சம்பளம் 15,000 இருந்தால் வந்து அதில் வந்து 7,500 வந்து நீ வந்து தனியாக வந்து ஒரு ரெக்கரிங் டெபாசிட் போட்டுக்க 1 வருஷத்துக்கு. இனிஷியல் அவங்களுக்கு சொல்லாதீங்க போஸ்ட் ஆஃபீஸில் போடுங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போட்டோன்னா அவங்களுக்கு ஒரு இதாக வரும். இன்னும் 5 வருஷம் வந்து லாக்இன் பீரியட் இருக்குது, நான் எப்படி வந்து நான் இதை கட்ட போறேன்னு அப்படியே உங்களுக்கு ஒரு தடுமாட்டம் இருக்கும். அப்படி சொல்லாமல் நம்ம அவங்களுக்கு சொன்னோம் வந்து நீங்கள் வந்து 7,500. நான் இந்த 15,000 சம்பளத்தை பற்றி பேசுகிறேன் நான். இது டிபெண்ட்ஸ் ஆன் வேரிஸ். 10,000, 15,000, 20,000, 25,000. நான் ஜஸ்ட் 15,000லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதில் அவங்களுக்கு சொன்னோம் 7,500 வந்து நீங்கள் வந்து பேங்க்ல வந்து ஒரு ரெக்கரிங் டெபாசிட் போட்டுக்க 11 மந்த்ஸ்க்கு. 12 மந்த்ஸ்க்கு உனக்கு அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் வரும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க அந்த சேவிங்கில் ஒரு கட்டுப்பாட்டில் போனாங்கன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு ஆர்வம் வரும். சரி, இது இப்படி செய்யலாமா, இதுக்கு 7,500. நெக்ஸ்ட் மந்த் மாதிரி இன்னும் ஒரு 2,000 ருபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் போடலாம். நம்ம கையில் வந்து ஒரு 5,500 வைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். ஸோ அந்த சேவிங் பண்ணும்போதெல்லாம் அவங்க வந்து அந்த மெச்சூரிட்டி டைம்ல அந்த அமௌண்ட் வரும் பாரு, அப்போ அவங்களுக்கு ஒரு குஷி வந்துடும். சரி, நம்ம வந்து இன்வெஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம வந்து இதை வந்து சேவிங் பண்ணலாம், ரெக்கரிங் டெபாசிட். அப்படி அவங்களுக்குள்ள ஒரு உணர்ச்சிகள், அவங்களுக்குள்ள ஒரு ஆசைகள் வரும். ஸோ இப்படிதான் வந்து நம்ம வந்து பிகினர்ஸ்க்கு நம்ம வந்து கைடு பண்ணணும். அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம சரி நம்மளுக்கு 15,000 சம்பளம் கிடைச்சிருச்சு, போய் நம்ம வந்து ஏதாவது பெரிய பெரிய ஷாப்பிங் பண்ணலாம், அப்படியே அவங்களுக்கு ஒரு எண்ணங்கள் வரும். அந்த டைம்ல வந்து நம்ம தான் அவங்களுக்கு வந்து எவ்ரிடே அவங்களுக்கு புஷ்அப் பண்ணணும். இல்லை, நீ வந்து இப்படிலாம் செலவு பண்ணக்கூடாது, அதெல்லாம் வந்து அந்த அந்த செலவில் வந்து கட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஆசை வரும் பாரு. நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். ஏதாவது ஒரு ஆசை வரும். இது பிகினர்ஸும் நம்ம காமன் பீப்புளுக்கும் இது ஒரு பொதுவானது தான். நம்ம அதுக்கு வந்து ஒரு 30 நாள் வந்து ஒரு டைம் பீரியட் கொடுத்தணும். இந்த 30 நாளைக்குள்ள வந்து நான் யோசிச்சு இந்த முடிவு எடுப்பேன், இது வாங்கணுமா வாங்கக்கூடாதுன்னு.
என்ன ஆகணும், அந்த 30 நாள் இது நம்மள யோசிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் கிடைக்கும். இது தேவையானதா, இல்ல வேண்டாமா, இல்ல அப்புறம் வாங்கிக்கலாமா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எண்ணங்கள் வரும். நம்ம அப்படி யோசிப்போம். இல்ல அது இல்லைன்னா பட்டுன்னு போய் நம்ம வந்து நம்ம பேங்க்ல இருக்க அக்கௌண்ட்ல இருக்க காசெல்லாம் போய் செலவு பண்ண வாங்கிட்டேன். அது என்ன வந்து அந்த பொருள் வாங்கி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ரெண்டாவது வந்து வாங்கி அப்படியே இருக்கும். அது அப்படியே இருக்கும். ஒரு ஒரு சர்டன் டைம்ல என்ன தெரியுமா, தூக்கி வந்து வேற யாருக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்ல தூக்கி போடுறதா இருக்கும். இல்ல வேஸ்ட் ஆகும். அப்படின்னு அப்படி செய்யாம நம்ம வந்து அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஒரு பொருள் மேல நம்மளுக்கு ஆசை வந்துருச்சு. இட் மேபி எனிதிங், மொபைலா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், ஷூவா இருக்கட்டும், எந்த ஒரு பொருளா இருக்கட்டும். நம்ம அந்த பொருள் வந்து ஒரு 30 டேஸ் டைம் பீரியட் கொடுக்கணும். அந்த 30 டேஸ்ல வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும். இது வாங்கணுமா வாங்கக்கூடாதுன்னு. இப்படி இருந்தா வந்து நம்ம வந்து நிறைய வந்து பணத்தை வந்து சேவிங் பண்ணலாம். இதை நான் பிகினர்ஸ்க்கு இம்பார்ட்டன்டா சொல்றேன் நான். ஏன்னா பிகினர்ஸ் வந்து என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு சம்பளம் கிடைச்சுன்னா சரி நம்ம போய் வந்து டிரைவிங் லைசன்ஸ்க்கு போய் அப்ளை பண்ணலாம். சரி வா நம்ம போய் வந்து என்ன ஜிம்க்கு போய் ஜாயின் பண்ணலாம். இந்த ஜிம்மு பாருங்க, எந்த பசங்க சேர்ந்த நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். இந்த சின்ன பையன் இருக்கான், 2வது பையன். எனக்கு 2 பையன். 2வது பையன் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஜிம்ல வந்து பணம் கட்டினான். 9,000 சம்திங்னு. அவன் போனது வந்து ஒரு 15 நாள் கூட சரியா போகலாம். அந்த ஃபுல் வருஷத்துக்கு பணம் வேஸ்ட் ஆச்சுல்ல. அதுதான் சொல்றேன் நானு. ஜிம்க்கு போறது வந்து நம்ம வந்து நல்லா யோசிச்சு முடிவு பண்ணணும். அவங்க எல்லாம் ஆஃபர் போடுவாங்க. ஒரு வருஷத்துக்கு போனா வந்து உனக்கு இவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு. அவங்க சம்பாதிக்க ஒரு ட்ரிக்ஸ் அவங்களுக்கு. அதை நம்ம தான் யோசிக்கணும். இது நம்மளுக்கு தேவையா, நம்மளுக்கு டைம் இருக்குமா, காலேஜ் போயிட்டு வந்தா நம்மளுக்கு டைம் இருக்குமா ஜிம் போறதுக்கு, அப்படியே நம்ம வந்து யோசிச்சு முடிவு பண்ணணும். இல்லைன்னா நிறைய மெனி யங்ஸ்டர்ஸ் என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு சம்பளம் கிடைச்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க, பட்டுன்னு போய் ஜிம் ஜாயின் பண்ணுவாங்க. பட்டுன்னு போய் வந்து ஏதாவது வந்து ஒரு என்னது கிளப்ல போய் ஜாயின் பண்ணுவாங்க. அங்க போய் நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம், பார்ட்டி கீட்டின்னு வீக்கெண்ட்ல போய். அப்படிலாம் செய்யக்கூடாது. நம்ம தான் as a பேரண்ட்ஸ் நம்ம அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அவங்க மனசு வந்து இந்த நேரத்துல வந்து இந்த ஒரு சர்டன் ஏஜ்ல வந்து அவங்களுக்கு வந்து அலப்பாயும். இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாம். அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு பிடிச்சி அவங்களுக்கு நல்ல பொறுமையா சொல்லி புரிய வைக்கணும். அப்ப அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. இதுதானே நான் வந்து என் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். எந்த பசங்களுக்கு கூட இப்படி இப்படி செய்யறாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் கிடைச்ச உடனே வந்து இது வாங்கணும்னு சொல்லுவாங்க. இல்ல அப்படி செய்யக்கூடாது. நீ சேவ் பண்ணு. நீ எனக்கு கொடுக்க வேணா, நீ சேவ் பண்ணு. உனக்கு என்ன தேவை என்கிட்ட கேளு, நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படியே சொல்லணும். அப்பதான் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். இது போக போக வந்து அவங்களே சொல்லுவாங்க, இல்ல மம்மி நான் வந்து எல்லாம் சேவிங் பண்ணிட்டேன், நான் என் செலவுல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த அந்த புரிதல் வந்து அவங்களுக்கு முதல்ல வர்றதுக்கு நம்ம வந்து அவங்களை கொஞ்சம் கைடு பண்ணணும் பின்னால இருந்து. இல்ல நீ சேவ் பண்ணு, நான் உனக்கு என்னென்ன தேவைகளோ நான் வந்து செஞ்சு கொடுக்குறேன், நீ சேவ் பண்ணு, செலவு பண்ணாதன்னு. இப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அவங்க மனசுக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள் வந்து தோணும். அவங்க வந்து நல்ல நல்ல ஒரு பாதையில அவங்க போகிறதுக்கு வந்து ரொம்ப நம்ம தான் கைடு பண்ணணும். இது வந்து எதுக்கு சொல்றேன்னா வந்து இப்ப 2வது பையன் இருக்கான் பாரு, அவன் வந்து என்ன செஞ்சானா, அந்த ஜிம்ல போனான் பாரு. அப்ப வீட்லயே நிறைய பிரச்சனை ஆச்சு. அவன் எங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்க வேண்டாம், நான் சொல்லி போட்டோம், அவன் கேட்கிறானா போட்டோன்னு. இப்ப வந்து எனக்கு தான் நிறைய வந்து என்ன சொல்றது ஃபயரிங் கிடைச்சிச்சு வீட்டுல. நான் தான் சொல்லி அவனை புஷ் பண்ணி அவனை வந்து ஜிம்ல போக சொன்னேன். அவனுக்கு சொல்லி புரிய வைக்கலன்னு. அது வந்து ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு சண்டை வருது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அதுவே வீட்டுல உட்காந்து நல்லா யோசனை பண்ணி நம்ம வந்து குழந்தைகள் நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும். ஆஹ் இது இது இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமா நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். சேவிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து பிகினர்ஸா இருக்கட்டும், இல்ல வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், மிடில் ஏஜ் ஆகட்டும், எல்லாருக்குமே சேவிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து நம்ம வந்து இந்த காலத்துல பணம் இல்லாம ஒண்ணுமே இல்லை. பணம் இருந்தாலும் மதிக்கிறாங்க யாரா இருந்தாலும். அவங்கள்ட்ட பணத்தை நம்ம அவங்களுக்கு வந்து எல்லாம் இருக்கு அப்படி ஒரு ஒரு சொல்லுவாங்க. இல்லைன்னா இல்ல அவங்க என்ன இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, என்ன தம்பி மிச்சம் பண்றாங்க, இப்பயும் பாரு கஷ்டப்படுறாங்க அப்படி சொல்ற ஜனங்களும் இருக்காங்க. நம்ம அவங்களுக்கெல்லாம் வந்து இடம் கொடுக்காத. நம்ம வந்து நம்ம பணத்தை நம்ம தான் சேவிங் பண்ணி நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வந்து நல்லபடியா எடுத்து கொண்டு போக முடியும். இது வந்து என்ன சொல்றது, இது பொதுவா நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் இந்த பிகினர்ஸ் வந்து இந்த நம்ம குழந்தைகள் நம்ம தான் சொல்லி அழகா புரிய வைக்கணும். இங்க பாருப்பா, நான் இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு இப்படி எல்லாம் சேவ் பண்றேன். நான் ஒண்ணு மேல சொல்றேன், நீ வந்து வேலைக்கு போன வந்து பணத்தை வந்து சேவிங் பண்ணதுக்கு கொண்டு போகும். அப்பதான் ஒன்று ஃபியூச்சர் நல்லா இருக்கணும். நம்ம வந்து அவங்களுக்கு நல்லா அழகா சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது இப்படி இருந்தா வந்து அவங்களுக்கு வந்து அவங்க மனசுக்குள்ள வந்து இப்ப ஒரு ரெக்கரிங் டெபாசிட் போட்டுருக்காங்கன்னா அடுத்த வருஷம் 2-3 ரெக்கரிங் டெபாசிட் போடுவாங்க. பிரிச்சு போடுறதுக்கு அவங்களுக்கு ஐடியா கொடுக்கணும். 3,000 ஸோ வந்து 9,000 ஆச்சு. 3 டிஃப்ரெண்ட் ரெக்கரிங் டெபாசிட் போட்டா அவங்களுக்கு ஒரு இது வரும். சரி, 9ஆம் தேதி ஒரு ரெக்கரிங் டெபாசிட் இருக்குது, 11ஆம் தேதி ஒரு ரெக்கரிங் டெபாசிட் இருக்குது, 15ஆம் தேதி ஒரு ரெக்கரிங் டெபாசிட். இதுக்கெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது பணம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் ஆயிடும். அவங்களுக்கு சேவிங் பண்ற ஒரு எண்ணங்கள் வரும். ஸோ இப்படிதான் நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கைட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன்.
இது வரைக்கும் இந்த வீடியோ வந்து பொறுமையாக பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு முன்ன போட்டிருக்க ஒரு வீடியோவில் வந்து எனக்கு வந்து புதுசாக 4 சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்காங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்து இவ்வளோ தூரம் அழகாக பொறுமையாக பார்த்து எனக்கு வந்து லைக் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.